எங்க திராவிட மாடல் முதல்வர் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்தாரு. அத உதவி தொகைன்னு சொல்லாம உரிமை தொகைன்னு கொடுத்தாரு. அத பாஜக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் நம்ம கட்சியில இருந்தவங்க தான், அருமை சகோதரி திருமதி குஷ்பு அவர்கள். அவருடைய கணவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ணன் சுந்தர் அண்ணன். இவங்க திமுக இருந்துட்டு காங்கிரஸ் போயிட்டு இப்ப பாஜக போயிட்டு அந்த கட்சிக்குள்ள போனே அவங்களுடைய தன்மையே மாறி தமிழக முதல்வர் பெண்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை காசை போட்டு ஓட்டு கேட்கிறார் சொன்னாங்க. என்னுடைய சகோதரிகளை பிச்சைக்காரிகள் என்று சொல்கின்ற அந்த பாஜகவை ஓட ஓட விரட்ட போகின்ற தேர்தல் தான் 2024. நீங்க அந்த தேர்தல் மிஷின்ல அந்த ஓட்டு ஒரு தடவை இப்படி அமுக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ஆட்சியவே மாற்றும். நீங்க நினைக்கலாம் நம்ம ஒரு தடவை அமுக்குனா மட்டும் மோடி மாறிடுவாரா அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை அந்த பட்டன் அமுக்கும் போது உங்களுக்கு எதெல்லாம் கண்ணுக்குள்ள வரணும் தெரியுமா? சிலிண்டர் 1300 ரூபாய் விற்கிது பார்த்தீங்களா, அந்த சிலிண்டர் முன்னால அப்படியே வரணும். 1300 ரூபாய் கொடுத்து வாங்கி யோசிச்சு யோசிச்சு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கமுக்கா. இப்ப தேர்தல் வரப்போகுதுன்னு 100 ரூபாய் குறைச்சு கோமா ஸ்டேஜில் இருக்கவனுக்கு வாயில பால் ஊத்துற மாதிரி இப்ப 100 ரூபாய குறைச்சு நம்மளை ஏமாத்தி இருக்கிற அந்த நரேந்திர மோடியை விரட்டணும் நினைச்சிட்டு அந்த பட்டன்ல கை வைக்கணும். அதே மாதிரி எந்த ஜாதி எந்த மதம் எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்க, சர்ச்சுக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாரும். இன்னைக்கு ரமலான் நோன்பு நடந்துட்டு இருக்கு. அந்த நோன்புல கூட இஸ்லாமிய சகோதரிகள் உட்கார்ந்து இருக்காங்க, சகோதரர்கள் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேசிக்கிட்டு இருக்கிற லியோனி கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு பக்கத்துல நிகழ்ச்சி, மாணவர சுதர்சனம் ஆறுமுகம் பாத்தீங்கன்னா அழகா விபூதி குங்குமம் அடிச்சு உட்கார்ந்து இருக்காரு. 3 மதமும் ஒன்றாக தமிழன் என்ற முறையில் சங்கமிக்கின்ற இடம் இந்த திமுக. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி 10 வருஷமா என்ன டுபாக்கூர் விடுறாரியா? ஏய் அப்பா, எல்லா மேடையிலையும் போய் ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவார் பார்த்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டு இந்தியில எழுதி வச்சிருவாங்க. உலகண்டு பால்பார் பால்பார் மற்றபார் தொழுதண்டு பெண் சொல்பார். தமிழையா தலையை பிச்சுக்கிட்டாரு. என்ன திருக்குறள் சொல்றாரு ஐயா? அப்புறம் எடுத்து பார்த்தா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் சொல்வார். இதத்தான் உழுதுண்டு பால்பார் பால்பார் மற்றபார் தொழுதுண்டு பின் சொல்வார். உங்களுக்கு ஏங்க இந்த வேலை? இன்னொரு மேடையில் போய் அகரா முதலா எழுத்தெல்லாம் அதே பகவான் முதிட்டு உழுகிற திருவள்ளூர் ரத்த கண்ணீர் விடுறாரு. உங்களை யாருங்க இந்த வேலையை செய்ய சொன்னா? நீங்க ஹிந்தியில பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, உங்க கட்சிக்காரங்க மொழிபெயர்த்து சொல்லிட்டு போறாங்க. ஏன் கோயம்புத்தூர்ல போய் மர்தமல்ல முருகனுக்கு அரகராங்கிறாரு? முருகன் உங்க வேலையை பாருங்க, அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் போடுங்க. எங்க இங்க வந்து மர்தமல்லா முருகனுக்கு அரகரா அப்படிங்கிறாரு. இன்னொரு திருக்குறள் சொன்னாரியா, இது பாரதியார் பாட்டு. ஒரு மேடையில ஆயுதான் சாய்பான் காகிதான் சாய்பான் அலைகள் பப்பான் கல்வெல் சலகள் பப்பான் ஒன்னகள் சொல்பான் வண்ணகள் சபான் என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னாரு. திருச்சியில வந்து எல்லாரும் என்ன நீங்க எங்களுக்கு சொந்தக்காரரா? 10 வருஷமா நம்முடைய சொந்தம்லாம் தெரியல அவருக்கு. இப்ப வந்து தமிழ் சொந்தங்களே நம்மளை கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்னா 2024 தேர்தல் வரப்போது உங்க ஓட்டை கேப்சர் பண்றதுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாடகம் போடுகிறார். அந்த நாடகத்தை நம்புகிற மக்கள் இன்று இங்கேயும் இல்ல, இந்தியாவிலேயும் இல்ல. இன்னைக்கு இப்படி நாடகம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர், அந்த பிரதமருடைய நாடகம் இது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல.
வெள்ளத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் நம்மளை பார்க்க வராம இந்த மாசம் மட்டும் 4 தடவை இங்க வந்திருக்காரு. எதுக்கு வர்றாரு? 2024 அவர் வந்தா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நம்பிக்கை. உண்மையிலே இன்னைக்கு பெண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பையா, இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய அந்த உழைப்பை மதித்த தலைவர் நம்ம தலைவர் தான். வெள்ளத்துல நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு ஒரு 2000 1000 ரூபாயோ ஒரு உதவித்தொகையை கொடுத்திருந்தால் உண்மையிலே நீங்க தமிழக மக்களை சொந்தங்கள் என்று அழைக்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இப்ப தமிழ் சொந்தங்களை அப்படின்னு அறிவிக்கிறார். இந்த ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டும். இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தலைவர் கொடுத்த 1000 ரூபாயை 3 மாநிலங்களில் இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கொடுத்த விடியல் பயணம், பெண்களுக்கான அந்த விடியல் பயணத்தை 4 மாநிலங்கள் அதை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர் பிரதமரானால் இந்தியா முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி நிலைநிறுத்தப்படும். அந்த கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தமிழக முதல்வர். இன்று இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று எல்லோரும் கணித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் இந்தியாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுறார். அவர் நாட்டு பேரை சொல்றதுக்கு ஒரு பிரதமர் பயப்பட வச்ச தலைவர் நம்ம தலைவர் யார்? பாரத் மாதா கே ஜெய் அப்படிங்கிறாரு. இந்தியா சொல்ல மாட்டேங்கிறாரியா? இந்தியாங்கிற பேரை எடுத்துட்டு பாரத் அப்படின்னு அடிக்கிறான். இந்தியாங்கிற பேரை வைக்கணும் என்ற ஐடியாவை கொடுத்ததே நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். ஓடி வாயில இந்தியாங்கிற வார்த்தையை வரவிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி 2024 இந்தியாவே இந்தியா 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 என்று சொல்லி அந்த இந்தியா கூட்டணி யாரை முடிவு செய்கிறதோ அவர்தான் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். மதவெறி பிடித்த பாஜகவை துரத்துவோம். பெண்களை அடிமைப்படுத்திய பாஜகவை துரத்துவோம். அடிமைப்படுத்திய மக்கள் மேலே வரவிடாமல் தடுத்த பாஜகவை துரத்துவோம். பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்கள் ஆக வேண்டும், ஏழைகள் எல்லாம் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்த பாஜகவை விரட்டியடித்து சமத்துவம், சமூக நீதி, பெரியார் கண்ட அந்த பெண்ணுரிமை வழங்குகின்ற அந்த இந்தியா கூட்டணியின் ஆட்சி 2024 வரும் 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அந்த புகழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.